ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் கேஜியில் டீ கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாளாக டீ கேக் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு பேக்கரி கொடுக்க போகிறேன். எப்படி சேல்ஸ் ஆக போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில், மளிகை கடையிலலாம் நான் கேட்டு பார்த்தேன். நான் டீ கேக் செஞ்சு தரேன், சேல்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு ஏற்கனவே நான் வேறு பக்கம் வந்து வாங்கிட்டுருக்கோம் ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 1-2 பேர் தான் வாங்குறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிற கம்பெனிக்கு வெளியில் புதுசாக ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இவர் கேட்டிருக்காரு, வீட்டில் டீ கேக் செய்கிறாங்க, சேல்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அவங்க வந்து சாம்பிள் பீஸ் கொடுங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ செஞ்சு ஒரு 4 பீஸ் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க பார்த்துட்டு கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 பீஸ் கொடுங்க, நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா நான் ரெகுலராக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த கேக் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கிட்ட ஓடிஜிலாம் இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சு, அதில் தான் இவ்வளோ நாளாக பேக் பண்ணிகிட்ருந்தேன். 1/2 கேஜி மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு 650 கிராம் கிடச்சிது. 150 கிராம் எக்ஸ்ட்ரா தான் கிடச்சிருந்தது. இந்த கேக் வந்து மொத்தம் 16 பீஸ் நான் வந்து போட்டிருந்தேன். ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கேக் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருந்ததுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.